திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியாததுக்கு காரணம் மாநில அந்தஸ்து இல்லாததுதான். இதர மாநிலங்களில் இந்த சிரமம் இல்லை. நிர்வாகத்தில் சிரமம் உள்ள மாநில அந்தஸ்துக்காக டெல்லி செல்லாமல் நாடாளுமன்றத்தில் புதுச்சேரி எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசினார். அப்பொழுது அவர் ஆளுநர் உரை கடந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் புதிய ஆண்டில் வரப்போகும் திட்டங்களை கோடிட்டு காட்டுவதாகவும் ஆலோசனை வழங்குவதாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஆளுநர் உரையும் இருந்ததா? எதிர்க்கட்சிகள் சபையில் பேசும் பொழுது மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி பேசினர். அதுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் எண்ணமாகவும் உள்ளது. ஆட்சி பொறுப்பிலிருந்து பார்க்கும் பொழுதுதான் எத்தனை சிரமங்கள் உள்ளது என்பது தெரியும். கடந்த முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினோம். ஆனால் வாய்ப்பில்லை என தெரிவித்திருந்தாலும் மத்திய அரசு நிச்சயமாக மாநில அந்தஸ்து தரும் என்ற நம்பிக்கை உள்ளது. புதுவையை பொறுத்தவரை ஆளுநரிடம் ஒப்புதல் பெறுவது அவசியமானது. இது கடந்த காலங்களில் மறைமுகமாக இருந்தது. கடந்த ஆட்சியில் உச்சநீதிமன்றம் வரை சென்றதால் ஆளுநருக்கே அதிகாரம் என்பது வெளிப்பட்டது. இதனால் மாறுபட்ட கருத்து ஏற்பட்டால் கோப்பு கால தாமதமாகிறது. நாம் அனுப்பும் கோப்பு இளநிலை எழுத்தர் முதல் தலைமைச் செயலர் வரை அவர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. கோப்புகளை தேடி செல்லும் பொழுது இதை அறிந்திருப்பார்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அதிகாரம் இல்லாததால் ஒரு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவதோ செயல்படுத்துவதோ முடிவதில்லை. நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோளாக வைக்கிறேன். பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் மாநில வளர்ச்சி நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். நாட்டிலேயே நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்மாதிரியான மாநிலமாக உள்ளோம். தனிநபர்களின் வருமானம் உயர்ந்துள்ளது. இதை தெரிந்து கொள்ளலாம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க பல்வேறு வகையிலும் கவனம் செலுத்துகிறோம். 3 மாதங்களில் நிறைவேற்ற வேண்டும் என நினைப்பதை 3 ஆண்டுகளாகியும் நிறைவேற்ற முடியாத நிலை உள்ளது. கரசூரில் புதிய பொருளாதார மண்டலம் உருவாக்க நிலம் கையகப்படுத்தினோம். இந்த திட்டம் கைவிடப்பட்டதால் நிலத்தை மீண்டும் பெற்றுள்ளோம். இங்கு பல தொழிற்சாலைகள் கொண்டு வந்த வேலை வாய்ப்பு அளிக்க முடியும். ரோடியர் சுதேசி பாரதி மில் இடங்களையும் பயன்படுத்தலாம். ஐடி நிறுவனம் பஞ்சாலை கொண்டு வரும் திட்டம் உள்ளது. பாசிக் பாப்ஸ்கோ போன்ற நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக பல சலுகைகள் திட்டங்களை அறிவித்தோம். ஆனால் இன்று சம்பளமே போட முடியாத நிலை உருவாக்கிவிட்டது. இதை நினைக்கும் போது கடுமையான கோபம் வருகிறது. ஆனாலும் இவற்றை இயக்கவும் செயல்படுத்தவும் என்ன செய்ய முடியும் என்பதை ஆராய்வோம். ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி, சர்க்கரை, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வழங்குவோம். சிறு குறைகள் இருக்கலாம். அதை முழுமையாக செய்யாததற்கு காரணம் மாநில அந்தஸ்துதான். இதர மாநிலங்களில் இந்த சிரமம் இல்லை, நிர்வாகத்தில் சிரமம் உள்ளது என்று பேசினார். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் MBBS வினாத்தாள்கள் கசிந்தது தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான இன்று ஆளுநர் உரைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் பொழுது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 4 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு பயிலும் 830 முதலாம் ஆண்டு MBBS மாணவர்களுக்கு இன்று 5ஆம் தேதி முதல் 1ஆம் ஆண்டு மருத்துவ தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வுகள் அனைத்தும் திடீரென்று ரத்து செய்து இணைப்பு கல்லூரிகளின் டீன்கள், இயக்குநர்களும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ள செய்தி அறிந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கு 1ஆம் ஆண்டு தேர்வுக்கான கேள்வித்தாள் வெளியானதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியின் 250 இடங்களில் 150 இடங்களுக்கு மட்டுமே புதுச்சேரி பல்கலைக்கழகம் அப்ளைட் அளித்துள்ளது. மீதமுள்ள 100 இடங்களுக்கு இன்னும் இணைப்பு அங்கீகாரம் அளிக்கவில்லை. அதற்கு அனுமதி அளிக்க கால தாமதமாவதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் மாறுபட்ட கருத்தும் உள்ளது. மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளியாகி வருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்றார். இது குறித்து பல்கலைக்கழக தரப்பு உரிய விளக்கங்கள் ஏதும் இன்று வரை தருவதில்லை, இழுபறி நீடிக்கிறது என்றும், ஆகவே இது குறித்து புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றால் இந்த அவையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் என பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இது குறித்த தகவல் தனக்கு தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். காரைக்கால் அருகே இளைஞர்களுக்கு திருமணம் தோஷம் கழிப்பதற்காக கூறி
பூஜை செய்வதற்கு ரூபாய் 2,18,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை நெடுங்காடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த நெடுங்காடு நல்லத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சகுந்தலா. இவர் தனது மகனுக்கு திருமண ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்த பொழுது கடந்த சில வாரத்திற்கு முன்பு விருதுநகரைச் சேர்ந்த கிளி ஜோதிடக்காரர் முனுசாமி என்பவர் சகுந்தலா வீட்டுக்கு சென்று கிளி ஜோதிடம் பார்க்குமாறு கூறியுள்ளார். திருமண ஏற்பாட்டை செய்த நிலையில் மகனின் திருமணம் ஏற்பாடு தள்ளி போவதாக கூறி தனது கவலையை கூறியுள்ளார். இதனை கண்ட முனுசாமி தனக்கு தெரிந்த ஒருவர் இது போன்ற பிரச்சனைக்கு சிறப்பு பூஜை செய்து தந்தால் உடனே திருமணம் நடக்கும் என ஆசீர்வாதங்கள் கூறி தனக்கு தெரிந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியைச் சேர்ந்த வினோத் ராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து மகனுக்கு உள்ள திருமணம் தோஷத்தை கழிக்க சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என கூறி ரூபாய் 2,18,000 பணம் பூஜை பொருட்களுக்காக தனியாக ரூபாய் 35,000 ஏமாற்றி பெற்றுக் கொண்டார். பூஜையை செய்யவே இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு பூஜை ஏதும் செய்யாததால் சந்தேகமடைந்த சகுந்தலா கடந்த சில நாட்களுக்கு முன் நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த அந்த மர்ம நபர்களை வலை வீசி தேடி வந்தனர். அப்பொழுது திருமணம் தோஷம் கழிப்பதாக கூறி பூஜை செய்வதற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த முனுசாமி, சுகந்தி, வினோத் ராஜ் என 3 பேரும் தமிழக பகுதியில் இதை போன்று அவர்களின் கைவரிசையை காட்டும் பொழுது அவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த ரூபாய் 12,000 பணம் பூஜை பொருட்களை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சந்திர பிரியங்காவின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு அமைச்சரான சாய் சரவணகுமாரின் லாக்காவும் பறிக்கப்பட்டுள்ளது குறித்து முதலமைச்சர் விளக்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கவர்னர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் பேசும் பொழுது குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் இலாக்காக பறிக்கப்பட்டதா? இது குறித்து கேள்வி எழுப்பிய அவர் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் விரோதமாக கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்டங்களையும் செய்து வருவதாக தெரிவித்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரின் இலாக்கா பறிக்கப்பட்டு வேறொரு அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நியாய விலை கடைகள் மூலம் எந்த ஒரு பொருளும் வழங்காமல் இருந்தார்கள். தொடர்ந்து பாஜக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியதின் பெயரில் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்நிலையில் அமைச்சரின் இலாக்கா மாற்றப்பட்டுள்ளது. இது எங்களுக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்ட கல்யாண சுந்தரம் அமைச்சர் சாய் சரவணகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்ட லாக்காவை மீண்டும் அவருக்கே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சந்திர பிரியங்கா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அமைச்சர் சாய் சரவணகுமாரின் லாக்கா பறிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் பாஜகவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். அமைச்சரின் லாக்கா பறிப்பு குறித்து முதல்வர் பதில் அளிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் பதில் அளிக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்ய இருப்பதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் கையூட்டு பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் ரேஷன் கார்டுகள் வழங்குவதாக குற்றம் சாட்டுகின்ற எழுந்திருக்கிறது. அதிகாரிகள் அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் 111வது செடல் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் சப்தகிரி குழுமம் நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள்பேட்டை அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தர நாயகி உடனுரை நந்தீஸ்வரர் ஆலய அருள்மிகு ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் 111வது செடல் திருவிழா நடைபெற்று வருகிறது. நேற்று 11ஆம் நாள் நிகழ்வாக ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சப்தகிரி குழுமம் நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர், இளைஞர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வயநாடு பேரிடர் பலியானவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலியும் இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து வயநாடு பேரிடரில் பலியானவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தில் லோக்சபா தேர்தல் வைத்திலிங்கம் எம்பியும் வெற்றிக்கு இரவு பகலும் உழைத்த இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பட்ஜெட் பெரும் ஏமாற்றமாக அமைந்ததையும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் காலம் தாழ்த்தும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக அரசை கண்டித்தும் முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள பேனர்களை கண்டு கொள்ளாமல் இருக்கும் அதிகாரிகளையும் முதல்வரையும் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வயநாடு பேரிடரில் இறந்தவர்களுக்கு இரங்கல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பாக சங்க நிறுவனர் எழிலன் நினைவு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பாக சங்க நிறுவனர் எழிலன் நினைவு கேரம் போட்டியின் பரிசளிப்பு விழா நேற்று இரவு ரெட்டியார்பாளையத்தில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. சீனியர் ஆண்கள் பிரிவில் முதலிடத்தை ஜெபாஸ்டினும், இரண்டாம் இடத்தை வேல்முருகனும், மூன்றாம் இடத்தை அஜித் சிங்கும் பெற்றனர். பெண்கள் பிரிவில் முதலிடத்தை பூஜாவும், இரண்டாவது இடத்தை அதினானவும், மூன்றாம் இடத்தை பிரியதாஷினி பெற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வழக்கறிஞர் சசிபாலன், கவிஞர் குமார், சங்க தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ், துணைத் தலைவர் பரஞ்சோதி, திருமூர்த்தி, இருதயராஜ், முரளி, செந்தமிழ், வேல்முருகன், ஆரோக்கியராஜ், புஷ்பநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்ட பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். ஒலிம்பிக் போன்ற தேசிய விளையாட்டுகளில் சிலம்பம் விளையாட்டும் பங்கேற்றால் தமிழர்களின் விளையாட்டு மதிப்பளிக்கும் விதமாக இருக்கும் என சிலம்பம் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் மாரி செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளில் ஒன்றான சிலம்பம் கலையை அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் வகையில் அரசு சிலம்ப விளையாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாரம்பரிய சிலம்பம் உலக சங்கம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகள் இணைந்து நடத்திய சர்வதேச ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்றது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், இந்தியா ஆகிய 4 நாடுகளை சேர்ந்த 5 வயது முதல் 60 வயது வரை உள்ள 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் போட்டியில் கலந்து கொண்டனர். காலை தொடங்கி இரவு 8 மணி வரை நடைபெற்ற போட்டியில் ஒற்றை கம்பு வீச்சு, தொடுமுறை, குழு போட்டி ஆகிய 3 சுற்றுகளில் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு சுழல் கோப்பைகள், விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டி குறித்த சிலம்பம் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் மாரி செல்வம் கூறும்பொழுது, தமிழ் பாரம்பரிய சிலம்பம் போட்டியானது விளையாட்டில் அங்கீகாரம் இல்லாமல் உள்ளது. இதனால் அரசு சிலம்பம் போட்டியை அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்த சிலம்பம் கற்றுக்கொள்வதனால் உடல்நலம், மனநலம் பாதுகாக்கின்ற விளையாட்டாக உள்ளது என்று குறிப்பிட்டார். ஒலிம்பிக் போன்ற தேசிய விளையாட்டுகளில் சிலம்பம் விளையாட்டு பங்கேற்றால் தமிழர்களின் விளையாட்டுக்கு மதிப்பளிக்கும் விதமாக இருக்கும். அனைத்து சிலம்ப ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கண் பார்வையற்றவர்களுக்கான நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். புதுவை மாநில அளவிலான கண் பார்வை மற்றவர்களுக்கான கைப்பந்து போட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சங்கர வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் வெற்றி பெற்றதற்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கண் பார்வை அற்ற மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாசன் அமைப்பு, லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பும் செய்திருந்தது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா புதுவை காரைக்கால் கள்ளுக்கடை சாராய கடை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கி கோலாகல கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நடேச கவுண்டர் பாஞ்சாலி அம்பல் தம்பதிக்கு 5வது குழந்தையாக ரங்கசாமி பிறந்தார். அவருக்கு இன்று 75வது வயதாகிறது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் என்ஆர் காங்கிரசார் விமர்சையாக கொண்டாடுவர்.
இந்த ஆண்டு 75வது வயது பிறப்பதையொட்டி கோலாகலமாக தொகுதி முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். காலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாய் தந்தை படத்தை வணக்கமிட்டு கோரிமேடு அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ரங்கசுவாமி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சியினர் வாழ்த்து தெரிவித்தனர். பல்வேறு தொகுதிகளிலிருந்து வந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் தொகுதிகளில் அந்தந்த பகுதி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அந்தந்த பகுதி கட்சி நிர்வாகிகள் ஏழைகளுக்கு அன்னதானமும், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், முதியோருக்கு போர்வை, பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிலையில் ஸ்ரீ கற்பக விநாயகர் புதுவை மற்றும் காரைக்கால் கள்ளுக்கடை மற்றும் சாராய் கடை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை எதிரில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் பாலமுருகன் மற்றும் சாராயக்கடை உரிமையாளர்கள் தலைவர், செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் என 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெறும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நேரடியாக பார்த்து குறிப்பு எடுத்தனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்த 2ஆம் தேதி 12,700 கோடிக்கு பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்த சபையை இன்று காலை வரை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். இதையடுத்து இன்று காலை 9:30 மணிக்கு 4ஆம் நாள் கூட்டம் தொடங்கியது. இதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெற்றது. இந்நிலையால் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் மற்றும் வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் நேரில் பார்வையிட்டு குறிப்பு எடுத்தனர். நடராசர் அறக்கட்டளை சார்பாக ஆடி மாத அமாவாசை தினத்தையொட்டி வெளியூர் ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் நடராசன் அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் நண்பகல் வேளையில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு வெளியூர் ஏழை எளிய மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பாஜக பிரமுகரும் வழக்கறிஞருமான ஐயப்பன் உத்ராணிபேட் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக பிரமுகரும் வழக்கறிஞருமான ஐயப்பன் உத்ராணிபேட் மாணவர்களுக்கு மற்றும் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு தேவையான கிரிக்கெட் பந்துகளை முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நேற்று வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் உத்ராணிபேட் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் வழக்கறிஞர் ஐயப்பன் தீய பழக்கத்திற்கு செல்லாமல் விளையாட்டுத் துறையில் திறம்பட செயல்பட்டு வாழ்வில் உயர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவையொட்டி அழைப்பிதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவன தலைவர் புரட்சி திலகம் பாக்யராஜ் அறிவுறுத்தல்படி தமிழ்நாடு புதுச்சேரியில் வெள்ளி விழா அழைப்பிதழ் வெளியீட்டு விழா நேற்று ஆர்காட் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் கணேசன், முன்னாள் தலைவர் புகழேந்தி மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் அந்த அழைப்பிதழ் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அகில இந்திய சமூக நல அமைப்பின் இணை பொதுச் செயலாளர் நக்கரே தினம் கடந்த 31ஆம் தேதி அரசு பணியை நிறைவு செய்த இருப்பதை முன்னிட்டு இவருக்கு பாராட்டு வாழ்த்து மெடல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.